ஏங்க ம் அரவிந்த் அரவிந்த் ம் ஆ சொல்லு ரஜினி. நீதான் ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்ன. ஆனா ரொம்ப நேரமா எதுவுமே சொல்லாம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. ஆமா ரஜினி, ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்லணும். எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதான் எனக்கு ஒண்ணுமே ஓடல. வீட்ல ஏதாவது பிரச்சனையா பாஸ்? பிரச்சனைன்னு சொல்ல முடியாது பார்த்திபன். இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம் அது என்னன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். பாத்தீங்களா, என் ஃபார்முலா எப்பவுமே தப்பாவாது. ஓ ஃபார்முலாவா? என்னது? அதாங்க, டென்ஷனு பிரஷரு எல்லாம் குறைஞ்சு மனசு ஃப்ரீயா இருந்தாதான் நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியும். என் சட்டையை பிடிச்ச அன்னைக்கே பாஸ் ஃப்ரீ ஆயிட்டாரு. நான் தான் அன்னைக்கே சாரி கேட்டேன்ல. ஐயோ, நான் ஹாப்பியா தான் சொன்னேன் பாஸ். அத விடுங்க, நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அத சொல்லுங்க. இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணம் என் அக்கா தான். அது தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க வந்ததுல இருந்தே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல என்ன புதுசா கண்டுபிடிக்க? இல்ல ரஜினி, ஆக்சுவலா அவன் நினைச்சதை நடத்தணும்னு இந்த கல்யாணத்தை நிறுத்த என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கா. இவ இவ்ளோ செல்ஃபிஷா இருப்பான்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்போ யூஎஸ்ல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வரல. இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சு அவங்க வேற ஏதோ திட்டத்தோட வந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? நிஜமாவா அரவிந்த்? ஆமா ரஜினி, எங்க அக்கா இங்க சென்னையிலே செட்டில் ஆயிடலான்னு யூஎஸ்ல இருந்து ஐடியா வச்சுட்டு தான் வந்திருக்கா. இங்க வந்து பிசினஸ் பண்ணலான்ற முடிவுல தான். அப்போ இப்ப பாத்துருக்கிற பொண்ணுக்கும் அந்த பிசினஸ்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஷார்ப்பா இருக்க பார்த்திபன், அதேதான். அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ அக்காவோட சேர்ந்து பிசினஸ் பண்றதுதான் என் அக்காவோட ஐடியா. அதுக்கு தான் இவ்ளோ பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கா. அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? அந்த பொண்ணோட அக்காட்ட என் அக்காவும் மாமாவும் பேசினதை நான் கேட்டேன் ரஜினி. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த ஆள் மூக்க உடைச்சதுல தப்பே இல்ல தானே. சும்மா இரு பார்த்தி. நீ சொல்ல அரவிந்த். அந்த பொண்ணோட அக்கா ஃபேமிலியும் பிசினஸையும் ஒன்னா வச்சுக்கிறது இல்ல, அதுதான் என்னோட பாலிசின்னு சொல்லிட்டு போயிட்டா. அட்ரா சக்க. அப்ப பால் மறுபடியும் நம்ம கைக்கே வந்துருச்சா? எப்படி? பாஸ், என்ன உங்களுக்கு பிடிக்காதுதான், இருந்தாலும் வேற வழியே இல்ல. இனிமே நான் தான் உங்களுக்கு உயிர் தோழன், ஓகேவா? முதல்ல பிடிக்கல தான், இப்ப பரவாயில்ல. உயிர் தோழன்னு சொல்ல முடியல, பட் ஓகே, ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்க உயிர் தோழன் தான். அப்படி சொல்லிதான் நான் உங்க வீட்டுக்குள்ள வரப்போறேன். வந்து ஓகேவா? பக்கா ஓகே. எனக்கு ஓகே தான். அப்போ ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பிசினஸ்னு வரும்போது எனக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் இருக்கு. பிசினஸ் ஃபேமிலி ரெண்டும் தனித்தனியா தான் இருக்கணுங்கிறது அதுல முக்கியமானது. இப்ப என்ன பண்றது நிஷா? பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருந்தியே, இப்படி ஆயிருச்சு. எனக்கே இது செம ஷாக்கா தாங்க இருக்கு. ஆனா நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே இல்லையே. வேற யாரையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கவும் முடியாது. நிஷா, நம்ம வேணா இங்க வந்து செட்டில் ஆகிற பிளான கொஞ்சம் தள்ளி போடலாமா? இங்க வந்து செட்டில் ஆகுறதுக்கு 1.5 வருஷமா என்னெல்லாம் பண்ணிருப்போம். எல்லாம் கை கூடி வர நேரத்துல அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. கை கூடி எங்க வந்திருக்கு? ஜான்சி தான் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாலே. ஓகேன்னு அவ சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் யோசிங்க. நிஷா, இங்கதான் இருக்கியாமா? ஆமாம்மா. வாங்க உட்காருங்க. வாங்கப்பா. வாங்க மாமா, உட்காருங்க. உட்காருங்கப்பா. ஏன் மாமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? ரெஸ்ட் எடுக்கலாம்ல. உள்ளேயே படுத்திருக்க எரிச்சலா இருக்கு. இப்ப பரவாயில்ல. அதான் கொஞ்ச நேரம் உங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கலாமேன்னு வந்தேன்.
அப்பா அரவிந்த், அரவிந்த் உன்னதாண்டா காணோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. அப்பா இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்த்திபன். இவனை கூட்டிட்டு வரதான் போனேன். ம் வணக்கம். ம் வணக்கம்பா, வா உட்காரு. பரவாயில்லப்பா, நானும் உங்களுக்கு அரவிந்த் மாதிரி தானே. ஃபார்மாலிட்டிலாம் வேண்டாம், நம்ம வீடு தானே. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, உன் வீடு மாதிரியே நினைச்சுக்கோ. ம். என்னக்கா எப்படி இருக்கீங்க? மாமா how are you? என்ன பாக்குறீங்க? என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதே இங்க வந்திருக்கேன். என்ன கொஞ்சம் ஜாட மாறிடுச்சு, அதனால மறந்துருப்பீங்க. அடப்பாவி பின்றானே. அப்படியாப்பா? ம். எனக்கும் ஞாபகமே வரல. ரொம்ப வருஷம் ஆச்சுல. எனக்கும் ஞாபகம் இல்ல. சரி, எங்க இருக்கீங்க இப்ப திடீர்னு வந்திருக்கீங்க? இந்த ஷார்ப் டீலிங் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே. ஒரு வேலை விஷயமா தான் இங்க வந்திருக்கேன். ஓ, நான் தான் வெளியே ஏண்டா தங்கணும், நம்ம வீட்டுல தங்கிக்கோன்னு இங்க கூட்டு வந்தேன். டே அரவிந்த், உனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டா? நீ ஒரு வார்த்தை பேச 10 நிமிஷம் யோசிப்ப. இவன் ஒரு நிமிஷத்துக்குள்ள 100 வார்த்தை பேசுறான். ஏன் சிரிக்கிற? இதுக்கு அரவிந்த் எப்படி முழிக்கிறான்னு பாருங்க. கேள்வி நீங்க என்கிட்ட கேட்டிருக்கணும். எங்க அக்கா நிறைய கேள்வி கேட்பாங்க, பொறுமையா உட்காந்து பதில் சொல்லு. டேய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரேம்மா. நிஷா, அப்பாக்கு மாத்திரை கொடுக்கணும். நீ உட்கார்ந்து பேசிட்டு இருப்பா. ஐயோ, நான் நிறைய பேசுவனே. கேட்டுட்டா போச்சு. நீ வந்த கொஞ்ச நேரத்துல இந்த வீடு கலகலன்னு ஆயிடுச்சுப்பா. பேசிட்டு வாங்க. அப்புறம் மாமா, வேற என்ன விசேஷம்? என்ன பதிலே இல்ல? இவரும் அரவிந்த் மாதிரி தானா? போங்க மாமா. நிஷா அக்கா எவ்வளவு சிரிச்ச முகமா இருக்காங்க. ஒரு வார்த்தை பேசினாலும் அப்படியே டான்னு இருக்கு. உனக்கு தெரியுது, ஆனா மத்தவங்க வாயாடின்னு சொல்றாங்களே. சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கவங்கள பார்த்தாலே சில பேருக்கு அலர்ஜிக்கா. விட்டு தள்ளுங்க. ஆமா, நீங்க ஏன் யூஎஸ் போய் தனியா கஷ்டப்படுறீங்க? பேசாம இங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி குடும்பத்தோட ஹாப்பியா இருக்க வேண்டியதானே? நீங்க 2 பேரும் பாக்குறத பார்த்தா ஆல்ரெடி அப்படி ஒரு ஐடியா இருக்கும் போலயே. எங்களுக்கு இருக்கு, ஆனா அவளுக்கு இல்லையே. அவளுக்கா? அப்படின்னா? அதான் அந்த ஜான்சி, அவ தங்கச்சி அரவிந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணலான்னு பார்த்தா அவ முடியாதுன்னு சொல்லிட்டாளே. முடியாதா? ஏன் முடியாது? உங்களை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி அண்ட் பிசினஸ் ரிலேஷன்ஷிப் ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல வச்சுக்க மாட்டாளா அவ? இந்த உலகத்துல எத்தனையோ குடும்பம் ஒன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு இது எனக்கு இதுன்னு பிரிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா கோடி கணக்குல சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் அப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க? இதெல்லாம் பேச கூட அவ சான்ஸே கொடுக்கல. நோனா நோன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா. விடுங்கக்கா. உங்க மதிப்பு தெரியாம பிசினஸ் வேணான்னு சொன்னாங்கன்னா நீங்க பேசாம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பே கட் பண்ணிடுங்க. என்ன சொல்ற நீ? அக்கா, நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணு ஸ்டேட்டஸ்ல நம்மளை விட ஒரு படி கம்மியா தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு அடங்கி நடப்பாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு. நல்லா யோசிங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம தம்பி கிட்ட கேளுங்க. இப்ப நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ம்?
சொல்லு ராதிகா. வாவ், ஃபர்ஸ்ட் டைம் நான் கால் பண்ணி கரெக்டா என் பேரை சொல்லிருக்கீங்க. இதையே ஸ்பெஷலா கொண்டாடலாம் போல இருக்கு. சொல்லு. அதுக்கு நான் தனியா ட்ரீட் கொடுத்துக்கிறேன். ஆனா நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கா? எதுக்கு? எனக்கு நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கே. எதுக்கா? நிஜமாவே நீ 5 வருஷம் என் பின்னாடி சுத்தி தான் லவ் பண்ணியா? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? 5 வருஷமா லவ் பண்ற ஒருத்தனுக்கு லவ்வர்ஸ் டே என்னைக்குன்னு கூட தெரியாதா? என்ன வேலை இருந்தாலும் நாளைக்கு நம்ம மீட் பண்ணணும். தயவு செஞ்சு நோ மட்டும் சொல்லிடாத. உன் கூட நான் செலிப்ரேட் பண்ண போற ஃபர்ஸ்ட் லவ்வர்ஸ் டே, ப்ளீஸ். அது இல்ல, என் காரை சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன், அதான். விட்டா சீப்பக்கானும் கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவ போல இருக்கே. அவ்வளவு பழைய ரீசனா இருக்கு. கார் இல்லங்கிறதெல்லாம் ஒரு ரீசனா? இங்க பாரு அரவிந்த், கார் இல்லனா நோ ப்ராப்ளம். நாளைக்கு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ரெடியா இரு. அரவிந்துக்கு ஃபோன் பண்ணலாம். சொல்லு ரஜினி. அரவிந்த் பிஸியா இருக்கியா? ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லு ரஜினி. அப்படியா? அது இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருந்தா நம்ம மீட் பண்ணலாமா? இவ எதுக்கு நம்மள இன்னைக்கு மீட் பண்ணலாமான்னு சொல்றா? என்னாச்சு அரவிந்த், மீட் பண்ணலாமா? என்ன விஷயம்? எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான ஒர்க்லாம் இருக்கு. அப்போ வர முடியாதா? கம்பெனியோட ஆடிட்டிங் இருக்கு, ஃபுல் டே கூட இருந்தாகணும். என்ன விஷயம் சொல்ல? ஒன்றும் இல்லை அரவிந்த், எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். எனக்கு இப்போ பேங்க்ல இருந்து ஒரு SMS வந்துச்சு. அதை பார்த்த உடனே தான் ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோதானே, விடு விடு, நான் பார்த்துக்கிறேன். என் ஃப்ரெண்ட் அங்கே தான் ஒர்க் பண்ணுறான், அவங்ககிட்ட சொல்லி நான் வேலையை முடிச்சிடுறேன். நீ ஒன்றும் வர வேணாம். ஓகே, தேங்க்ஸ் அரவிந்த். திவ்யா, சாவி எடுத்துட்டு வா. வரேன்க்கா. என்னது, வண்டியை காணுமே, எங்க போச்சு? திவ்யா, வண்டி எடுத்து உள்ள போட்டிருக்கீங்களா? சரி, சாவியை கொடு. என்னடி? அக்கா, அது வண்டி. வண்டி என்ன சொல்லு? ராதிகாக்கு காலையிலே வண்டி எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாக்கா. எடுத்துட்டு போயிட்டாளா? எங்க போனா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஏன் இப்படி பண்ற அவ? நான் ஆபீஸ்க்கு போவேன்னு தெரியும்ல அவளுக்கு. அக்கா, அவ வண்டி எடுத்துட்டு போனதை மட்டும் தான் நான் பார்த்தேன். ஆனா என்ன, எங்க போறான்னு ஒண்ணுமே சொல்லலக்கா. இப்படி சொல்லாம கொள்ளாம போற பழக்கத்தை எப்ப விடுவான்னு தெரியல. இன்னைக்கு எனக்கு கிளையண்ட் மீட்டிங் இருக்கு, லேட் ஆகுது. நீ வேணா கால் பண்ணி பாருக்கா. காலை எடுக்க மாட்டேங்கிறா. எத்தனை தடவை சொல்றது திவ்யா? என்ன பண்றது இப்போ? அதிகாலையில அளவுக்கு மீறிய டென்ஷனா ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லையே. பா, என்ன ஒரு சூடு, கண்லயே அனல் பறக்குதே. கூல் கூல். பாத்து இங்க பாரு,
நானே ஆபீஸ்க்கு போக லேட் ஆயிடுச்சுங்கிற டென்ஷன்ல இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது அமைதியாலாம் இருக்க கூடாது, செயல்ல இறங்கி ஹெல்ப் பண்ணணும். இப்போ என்ன, ஆபீஸ் போகணும் அவ்வளவுதானே? வீட்ல டிரைவரோட சேர்த்து வண்டியும் சும்மா தானே இருக்கு. நீங்க சொன்னா கிளம்பிடலாம். போ, வண்டி எடுத்துக்கா. இதோ பாய்க்கா. வண்டிக்கு பெட்ரோல், டிரைவருக்கு டீ காஃபி எல்லாம் டைம் கிடைச்சா டிரைவர் ஹாப்பியா வண்டி ஓட்டுவான். சரி சரி, வண்டி எடுங்க. வரேன் திவ்யா. சரிக்கா. ஊசி பட்டாசு, ஒழுங்கா படி. சரி, நான் போய் மீட்டிங் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏங்க இருங்க. என்ன என்னவா, எவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்களை டைம் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு நைஸ் டிரைவிங், ஒரு தேங்க்ஸ், ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல. நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. நைஸ் டிரைவிங், தேங்க்ஸ். என்னாச்சு? ஏன் வண்டி இங்க நிக்குது? இது என்னங்க அநியாயமா இருக்கு? உலகத்திலே இந்த வண்டி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கா? அப்படி இல்ல, நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஆனா இந்த நம்பர் ஏன் வண்டிக்கு மட்டும்தான் இருக்கும். பாருங்க சார். சாரி, சரண்டர். அம்மா, ராதிகா தான் இந்த வண்டி எடுத்துட்டு போனான்னு திவ்யா சொன்னாலே. அவ வண்டி எடுத்துட்டு இவ்வளவு தூரமா வந்திருக்கா? ஏங்க, நாமளும் வண்டியில இவ்வளவு தூரம் தாங்க வந்திருக்கோம். விளையாடுறது பார்த்திபா. நாம வண்டியில வந்ததும் அவ இவ்வளவு தூரம் தனியா வண்டியில வந்தது ஒண்ணா? ஏங்க, சப்போஸ் ராதிகா வண்டி எடுத்துட்டு வரலனா நீங்க இவ்வளவு தூரம் தனியா இந்த வண்டியில தானே வந்திருப்பீங்க. அது பாருங்க, அது இதெல்லாம் ஒண்ணு தாங்க. ஃப்ரீயா விட்டுட்டு முதல்ல போய் வந்த வேலையை பாருங்க. ஹலோ, நான் தான், சொல்லுங்க. நானும் இங்கதான் இருக்கேன். சரி, ஓகே, நான் வந்துடுறேன். பார்த்தி, கிளைண்ட் வந்துட்டாங்க, நான் போயிட்டு வரேன். ஏங்க, டிரைவர் டீ காஃபி டிஃபன்லாம் சாப்பிடணுமே. உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிடலாம். பில்லு கொடுப்பாங்களே. நான் வந்து கொடுக்கறேன், போதுமா? போதும் போதும். மெதுவா போயிட்டு மெதுவா வாங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. ஏதாவது டைம் பாஸ் பண்ணணுமே, என்ன பண்ணலாம்? யார் அது? நம்ம ஆளுங்க தானா? நமக்கே ட்விஸ்ட் கொடுக்கறாங்களே.
சொல்லாம கொள்ளாம வண்டி எடுத்து அரவிந்த மீட் பண்ண வந்திருக்காங்க. என்னவா இருக்கும்? ஆஹா. ஓ, இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்ல? நடத்துங்க நடத்துங்க, என்ஜாய். ஐயோ ரஜினி,